அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு, மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன், கண்டுபிடிப்பது எப்படி? ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். என்ன சார் நீங்க புதுசா வீடியோ தலைப்பு கண்டுபிடிக்கிறீங்க, வித்தியாசமான வீடியோ தலைப்பு கொடுத்து எங்களை ஆச்சரியப்படுத்துறீங்க என்று நினைக்கிறீங்களா? ஆமாம், ஓகே, குட். எந்த கிளைண்ட்டும் ஜோதிடர்கிட்ட வந்து, சார் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கிறார், என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு ஏதாவது கண்டம் வந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது, இதுக்கு என்ன சார் பலன் நீங்கள் சொல்லுங்க என்று எந்த கிளைண்ட்டும் கேட்க போவதில்லை. கிளைண்ட் நம்ம கிட்ட இந்த கேள்வி கேட்கவில்லை என்று சொல்லி நம்ம விட்டுவிடக்கூடாது. நமக்கு பலன் சொல்ல தெரியணும், பலன் எடுக்கவும் தெரியணும். குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற மாதிரி நான் என்னுடைய வீடியோவுக்கு இந்த பெயர் தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த வீடியோ நீங்க பார்த்த பிறகு உங்களால் நிச்சயமாக பலன் எடுத்து சொல்ல முடியும். ஓகே, குட். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில், அதுவும் பாதகாதிபதியுடன் லக்னாதிபதி இருப்பதால், அது 11ஆம் இடமாக இருப்பதால் ஜாதகர் பெயரில் இதுவரை எந்த சொத்தும் இல்லை. ஜாதகர் பெயரில் சொத்து சேர்க்கை சேரவிடாது. மேலும் இந்த சேர்க்கை நீர் ராசியில் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய குடும்ப பிரச்சனையும் எளிதில் வெளியே சொல்ல மாட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து 1, 8 அதிபதி செவ்வாய் சாரத்தில் இருப்பதால், மேலும் சனிக்கு வேதகன் செவ்வாய் சாரத்தில் இருப்பதால், இதில் சனியின் பார்வை லக்னாதிபதியின் 2 வீட்டிற்கும் தொடர்பு இருப்பதால் மூத்த சகோதரனால் ஜாதகருக்கு அவமானம் ஏற்படும். மூத்த சகோதரின் காரணமாக ஜாதகருக்கு நடக்க வேண்டிய சுப காரியமும் தள்ளி போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. தந்தை ஸ்தானத்தில் ராகுவும் மாந்தியும் ஒரே நட்சத்திர அதிபதியின் சாரம், அது பாதகாதிபதியின் சாரம். அடுத்து சூரியனும் அதே நட்சத்திர அதிபதி, பாதகாதிபதியின் சாரம். மேலும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி சனி பாதகஸ்தானத்தில் இருந்து தந்தை ஸ்தானத்திற்கும் தந்தை கிரகம் சூரியனுக்கும் தொடர்பு இருப்பதால் தந்தையால் ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. 9ஆம் இடம் தந்தை, 3ஆம் இடம் மாமனார் குறிக்கும். ராகு கேதுக்கு வீடு கொடுத்த 9, 3 அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் தந்தைக்கும் மாமனாருக்கும் ஒத்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து லக்னத்தை பார்ப்பதால், இதில் தந்தைக்காரன் சூரியன் சம்பந்தப்படுவதால் ஜாதகர் தந்தையுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடாது. தந்தை சொல்லும் வாழ்க்கை துணையை ஜாதகர் தேர்ந்தெடுக்க கூடாது. ஜாதகர், அதாவது தந்தை பேச்சு ஜாதகர் கேட்கணும். தந்தை ஜாதகர் மேல் பாசம் உடையவர். ஆனால் ஜாதகர் தவறு செய்தால் தந்தை கடுமையாக கண்டிக்கக்கூடியவர். ஓகே, நெக்ஸ்ட் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பதால், இத்துடன் லக்னத்திற்கு திரிகோண அதிபதிகள் அனைவரும் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் கெட்டு போவதற்கு முக்கிய காரணமே நட்பு தான். நண்பர்கள் மூலமாக ஜாதகருக்கு எளிதில் தீய பழக்கம் ஏற்படும். ஜாதகர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது, வாங்கின கடன் திரும்ப செலுத்த முடியாது, ஜாதகர் கையில் பணம் தங்காது, பணத்தை மல்டிபிள் பண்ணக்கூடிய நாலேஜ் ஜாதகருக்கு கிடையாது. இந்த சேர்க்கை
பெண் ராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் பெண்களிடம் கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.